ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாஸ் கார் ஆக்சரிஸ்க்கு ஒரு ஃப்ராங்ஸ் கார் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இது வந்து கம்பெனியில் உள்ள ஸ்டாக் லைட்டிங் தான் இருக்குது. அந்த ஸ்டாக் லைட்டிங் சுத்தமாக பவர் பத்தலைங்கிறாரு கஸ்டமர். ஸோ அது வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி அப்டேட் பண்ணுறோம்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க ஆக்ஸ் லைட் இதுதான், சரிங்களா? இது வந்து வண்டியோட அந்த இதுலேயே ஃபிட் ஆகிடும். நமக்கு எக்ஸ்ட்ரா வெளியே எதுவும் ப்ரொஜெக்ட் ஆகி தெரியாது நமக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். கம்பெனியோட அந்த OE லைட்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இங்க வந்து எதுவுமே லைட்டே இருக்காது, சரிங்களா? இது வந்து ப்ரோக்ராம்டு LEDs எல்லாம் வந்து ஸ்ட்ரிப் லைட் மாதிரி மேலே ஒட்டி வச்சிருப்பாங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் பட்டு தான் இந்த ரிஃப்ளெக்ட் எல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பெருசாலாம் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுத்துறாது, பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவு இருக்காது. இப்போ வர எல்லா புது வண்டியிலையும் இது ஒரு பெரிய தொல்லையாவே இருக்கு. ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆக்ஸ் லைட் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து லென்ஸ் உள்ளது, ப்ரொஜெக்டர் லென்ஸ் உள்ளது. ஸோ இது வந்து நல்ல த்ரோ கிடைக்கும் நமக்கு, அதே மாதிரி ஒயிட் ஆங்கிளும் கிடைக்கும் நமக்கு. Your money up.